ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காவேரி தாத்தாக்கு கால் பண்ணி, தாத்தா விஜயை நான் போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா, நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லவும், இதோ கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டுருக்கம்மா, லாயரை கூடவே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன், கண்டிப்பாக நம்ம விஜயை வெளியே கூட்டிகிட்டு வந்துடலாம், நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே காவேரியோ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்படி விஜயை பார்க்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா, ஒரு நிமிஷம் கூட இனி அவர் இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் அவர் ரொம்பவே மனசு கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. தூரத்துலேருந்து இங்கே பசுபதி ராகினி பேசிக்கிறாங்க. அங்கே பார், காவேரி நம்ம முன்னாடி தான் ரொம்ப தைரியமாக பேசுகிறா, ஆனால் தனியாக போயிட்டு யார்கிட்டயே ஃபோன் பண்ணி பேசி அழுதுகிட்டு இருக்கா. இந்த காவேரி இப்படியே அழுதுகிட்டே இருக்கணும், இதுக்காக தானே நம்ம இவ்வளோ பிளான் பண்ணி இந்த விஜயை உள்ளே தள்ளணும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணோம். கண்டிப்பாக அது நடக்கும். இந்த விஜய் ஜெயிலில் தான் இருக்கணும், காவேரி விஜயை பிரிஞ்சு வாழா வெட்டியாக அவங்க அம்மா வீட்டிலே இருக்கணும், இதுக்கான வழி என்னமோ அதை மட்டும் பார்க்கணும் நம்ம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியும் ராகினியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தாத்தாவும் லாயருமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் காவேரியோ வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் தாத்தாவை பார்த்த விஜய் வந்து தாத்தா அப்படின்னு சொல்லவும், விஜய் நீ கவலைப்படாதப்பா, லாயரை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இவர் நம்மளோட ஃபேமிலி லாயர், கண்டிப்பாக உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உன்னை வெளியே கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே போலீஸ்கிட்ட வந்து லாயர் பேசுகிறாங்க. விஜய் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, விஜய் மேலே அபாண்டமாக பழி போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே லாயருமே சொல்லவும், போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் பாட்டுக்கு வந்து இவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொன்னதும் நாங்கள் விட்டுற முடியுமா? அதுக்கான ஆதாரம் அதெல்லாம் எதுவும் இல்லையா? நீங்கள் லாயர் தானே, இந்த ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லை, அப்படி இருக்கிறப்ப நீங்கள் பாட்டுக்கு தப்பு இல்லை அப்படின்னு சொன்னதும் நாங்கள் விட்டுற முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், இல்லை நாங்கள் கண்டிப்பாக விஜய் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவோம். இந்த பசுபதி இந்த ராகினி இவங்கெல்லாம் சேர்ந்து விஜய் மேலே அபாண்டமாக பழி போடுறாங்க, இது இவங்க எல்லாருமே திருட்டு கும்மல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்க. இங்கே நம்ம போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கள், எதுவாக இருந்தாலும் ஆதாரம் இருந்தால் தான் அவங்க பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்கள வெளியே விட முடியும், நீங்கள் பாட்டுக்கு வாயில் சொல்கிறதுக்கெல்லாம் எங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் தாத்தா இருந்துட்டு இங்கே பாருங்கள், அதுக்கு ஆதாரம் எல்லாமே இருக்குது, விஜய் தப்பு பண்ணல, வெண்ணிலா அவங்க அப்பா அம்மா இறந்தது ஆக்சிடெண்ட்டில் இறந்தது உண்மைதான், அதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொன்னதுமே இங்கே நம்ம விஜய் வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. உடனே தாத்தா அப்படின்னு சொல்லவும் இங்கே தாத்தா வந்து கண்ணடிச்சிடுறாங்க. விஜய் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இரு, நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, என்ன புதுசாக கதை கட்டுறீங்களா? விஜய் தான் கொலை பண்ண முயற்சி பண்ணார், அவர் சொல்லி தான் கொலை முயற்சி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்னென்னா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சார், உங்களுக்கு கொலை பண்ண ஆள் யாருன்னு தெரியணும், அவ்வளோதானே, நான் தான் சொல்லிவிட்டு நான் ஒத்துக்கிட்டேன், இதில் போயிட்டு என்ன இருக்குது? இங்கே பாருங்கள், கொலை முயற்சி பண்ணது நான் தான் சொல்லிவிட்டு ஒத்துக்கிட்டேன், நீங்கள் விஜயை வந்து வெளியே விட்டுட்டு என்ன வேணால் உள்ளே தள்ளுங்க, எனக்காக என் பேரன் விஜய் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தாவுமே சொல்கிறாங்க. இங்கே போலீஸ் இருந்துட்டு என்னப்பா என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, வெண்ணிலா சொல்கிறாங்க விஜய் தான் கொலை பண்ணாங்கன்றதுனால இந்த அன்பரசு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார், அதனால் விஜயை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கோம், நீங்கள் என்னடா நான் கொலை பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்ன தான் பண்ண முடியுன்ற மாதிரி லாயர்கிட்ட கேட்கவும், லாயர் இருந்துட்டு கொலை பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒத்துக்கினார், இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேசுகிறதுக்கு இல்லைங்க, நீங்கள் விஜயை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் போலீஸுமே சரி விஜய் நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உடனே தாத்தா இருந்துட்டு போலீஸ்கிட்ட கேட்குறாங்க, ஒரே ஒரு நிமிஷம் நான் விஜய் கூட பேசிக்கலாமா அப்படின்னு கேட்கவும், சரிங்க சீக்கிரமாக பேசிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜயும் காவேரியும் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே நம்ம தாத்தா சொல்கிறாங்க, இங்கே பார் விஜய், நான் அதாவது நம்ம மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை,
கொலை பண்ண முயற்சி பண்ணது கொலை முயற்சி நடந்ததான்றதும் நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி தான் உங்க மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பழியை நான் ஏற்றுக்கிட்டேன். இதில் எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு நீ கண்டிப்பாக வெளியே இருந்த அப்படின்னா கண்டுபிடிச்சிருவேன். அந்த நம்பிக்கையில் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்டையும் சொல்லிடுறாங்க. தாத்தா நம்ம விஜய் இருந்துட்டு, ஏன் தாத்தா எனக்காக எதுக்காக இப்படி ரிஸ்க் எடுக்கிறீங்க? ப்ளீஸ் தாத்தா, வேண்டாம் தாத்தா, எனக்காக நீங்கள் ஸ்டேஷன்லலாம் இருந்து கஷ்டப்பட தேவையில்லை. வேண்டாம் தாத்தா, இப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் வேணால் போங்க, நான் கூட போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார் விஜய், உனக்கு புரியலையா? நான் சொல்கிறது உனக்கு சுத்தமாக புரியல போல். நீ வெளியே இருந்த அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிப்ப அப்படின்றதுக்காக தான் உன்னை நான் வெளியவே போக சொல்கிறேன். சீக்கிரமாக இந்த தாத்தாவை நீயே வெளியே கொண்டு வந்துடுவேன். எனக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லைப்பா. நீ நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணுன்றது மட்டும்தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்கிறாங்க. உடனே காவேரிக்கிட்டேயுமே சொல்கிறாங்க, இங்கே பாருமா, என் இடத்துல இருந்து விஜயை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். பாவம், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த வெண்ணிலா வந்து இவனை வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கா. நீ தான் அவன் கூட உறுதுணையாக இருந்து இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே முடிச்சு வைக்கணும். நீ கூட இருந்த அப்படின்னா கண்டிப்பாக விஜய் வந்து ரொம்ப தைரியமாக இருப்பான். எல்லாத்தையுமே அவன் கச்சிதமாக செஞ்சு முடிப்பாமா அப்படின்னு சொல்லுவோம். தாத்தா, எங்களுக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க. கண்டிப்பாக தாத்தா, விஜய் கூட நான் இருக்கேன். எக்காரணத்து கொண்டும் நான் விஜயை விட்டு போக மாட்டேன் தாத்தா. இத்தனை நாளாக அந்த வெண்ணிலா நிறைய ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா. விஜய் வந்து தெளிவான ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் நடுவில் வந்து குழப்பம் பண்ணல. அவருக்கு நான் தான் வேணும்னு சொல்லிட்டு அதாவது ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அதனால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் விஜயை போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்ல, ரொம்பவே படபடப்பாக இருந்தது தெரியுமா. எனக்கு ரொம்பவே பயந்துட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிம்மா, எல்லாமே நல்லது தான் நடக்கும். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இந்த பசுபதியையும் இந்த அன்பரசையும் தான் விசாரிக்கணும். அன்பரசு எப்படியும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருப்பான். இந்த பசுபதிக்கு 4 அறை விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா உண்மையுமே கக்கிடுவான். வேறு வழியில் எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். சரிங்களா? சரிங்கப்பா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா போயிட்டு டேபிள் போட்டிருப்பாங்க, அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க. இங்கே விஜய்க்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. காவேரி, நமக்காக தாத்தா இவ்வளோ கஷ்டப்படுறாருல, பாவம் தாத்தாவை ஒரு நைட்டு கூட நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க வைக்கக்கூடாது. நம்ம என்ன உண்மை ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே விஜய் வெளியே வந்ததை பார்த்துட்டு இங்கே வெண்ணிலா இருந்துட்டு, விஜய் வெளியே வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நம்ம வெண்ணிலா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பசுபதிக்கும் ராகினிக்கும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. உடனே ராகினி இருந்துட்டு, என்னப்பா இது, இந்த காவேரி விஜய் கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்று சேர்ந்து வரா, இதெல்லாம் பார்க்கவே எனக்கு கடுப்பாக இருக்குப்பா. இது நடக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமா? இந்த காவேரியும் விஜயும் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், எதுவுமே நடக்காது போலவே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து ரொம்பவே கடுப்பாகிறாங்க. இங்கே வெண்ணிலாவுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது. என்னது, விஜய் வெளியே வந்துட்டாரு, சந்தோஷமான விஷயந்தான், ஆனால் இந்த காவேரி கூடவே வராளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெண்ணிலா வந்து ரொம்பவே பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. உடனே விஜய் கிட்டே போயிட்டு, விஜய் நீங்கள் வெளியே வந்துட்டீங்களா விஜய், எனக்கு இது போதும் விஜய், நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய்க்கு பயங்கரமாக கடுப்பாகுது, பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. என்ன வெண்ணிலா, என்ன இப்போவும் உனக்கு நம்பிக்கை இருக்கா? உன் கழுத்தில் நான் தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டு என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை தானே? நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி வேலை செய்வேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் வெளியே வந்ததில் உனக்கு சந்தோஷம் இல்லை தானே அப்படின்னு சொல்லவும், விஜய் நான் போயிட்டு அப்படி நினைப்பேண்ணா, நீங்கள் வெளியே வரணுன்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ எதுக்காக என் மேலே கொலைப்பள்ளி சொன்னீங்க? நான் கொலை பண்ணிட்டேன், உங்கள் குடும்பத்தவே கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தானே இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லவும், எங்கள் வெண்ணிலா இருந்துட்டு, விஜய் இல்லை விஜய், நான் உங்கள் மேலே அப்படியெல்லாம் அம்பாடமாக பழி சொல்லலை விஜய், இந்த அன்பரசு அங்கிள் தான் உங்கள் மேலே பழி சொன்னது. சாரி விஜய், வாங்க நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க. உடனே எங்கள் விஜய்க்கு பயங்கர கோவத்தோட கையை அப்படியே உதறி விட்டுடுறாங்க. என்னடி நல்லவ மாதிரி நாடகம் போடுறியா? இந்த திருட்டு கும்பலோடு சேர்ந்துக்கிட்டு என்னை எவ்வளோலாம் கஷ்டப்படுத்தின, என் கேரக்டரை எப்படி டேமேஜ் பண்ண, உனக்கு இப்போவும் உறவு கொண்டாரு என்கிட்ட வந்து. இங்கே பார், ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடு. உன்னால தான் நான் இவ்வளோ தூரம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வேண்டியதாக இருந்தது. என் பொண்டாட்டியுமே போலீஸ் ஸ்டேஷன் வாசலை மிதிக்க வேண்டியதாக இருந்தது. இப்போது எனக்காக என் தாத்தா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு.
ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு எங்க கோவப்படாதீங்க, இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பார் வெண்ணிலா, இப்போது லாஸ்ட் டைமாக நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். உன்னை இவங்க எல்லாருமே, இந்த பசுபதி ராகினி எல்லாருமே உன்னை ஒரு ட்ரம் கார்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ வெறும் இதுதான் உன்னால் அவங்க காரியத்தை சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னையும் விஜயும் அவங்க பழி வாங்கணும், நானும் விஜயும் ஒன்று சேரக்கூடாது. அதனால தான் இவ்வளோத்தையும் அவங்க இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே உன்னை லாஸ்ட் டைமில் மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க காரியம் ஆகணுன்றதுக்காக தான் இவ்வளோத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார், உன்கிட்ட என்னென்னமோ சொல்லி உன்னை அதாவது அதாவது வெறுப்பேற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட இருந்தா அப்படின்னா உன்னுடைய மைண்ட் செட்டை வேறு மாதிரி திசை திருப்பி உன்னை ஒரு பிரச்சனையில் தான் மாட்டி விட நினைப்பாங்க. இப்போ பார், விஜய் கிட்ட உனக்கு கெட்ட பேர் தான். விஜய் வந்து உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுக்கிட்டு இருந்தார் தெரியுமா? உன்னை அவ்வளோ லவ் பண்ணார். அதுக்காக தான் நான் உன்னை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ வரைக்குமே உன் மேலே அவ்வளோ லவ் இருந்தவர் இப்போ இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் நீ. முக்கிய காரணம் அந்த பசுபதியும் ராகினியும். அவங்க தான் உன்னை திசை திருப்பி விடுறாங்க. இங்கே பார், எல்லாத்தையுமே புரிஞ்சு நடந்துக்கோ. உங்ககிட்ட நிறைய போய் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயும் காவேரியும் போயிடுறாங்க. உடனே இங்கே வெண்ணிலா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ராகினி கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, ஏங்க எனக்கு என்னமோ ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. இப்போ விஜய் மேலே சும்மா தானே பழி போட்டாங்க அன்பரசு அங்கிள். ஏன்னா என் கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தானே இப்படி ஒரு ட்ராமாவே நடந்துக்கிட்டு இருந்தது. உண்மையாகவே என் அப்பாவையும் என் அம்மாவையும் விஜய் தான் கொலை பண்ண சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பசுபதி இருந்துட்டு, ஆமாம் வெண்ணிலா, அவன் தான் கொலை பண்ண சொன்னான். இதெல்லாம் ட்ராமா கிடையாது, இது உண்மையாகவே நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் உடனே நம்ம வெண்ணிலா இருந்துட்டு, இல்லை கண்டிப்பாக விஜய் வந்து இப்படி பண்ணியிருக்கவே மாட்டார். விஜய் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் மனசு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அவர் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டார். இப்போது அந்த காவேரி கூட, அதாவது அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. காவேரி மேலே இருக்கிற லவ்வால் அன்பால் அவர் வந்து இப்போ என் மேலே கோவப்படுறார். அவர் என்னை எப்படியெல்லாம் லவ் பண்ணார் தெரியுமா? கண்டிப்பாக என் குடும்பத்தை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருக்கவே மாட்டார். அது ஆக்சிடெண்ட்டு தான், இல்லை வேறு யாராவது முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் கூட நான் நம்புவேன். ஆனால் விஜய் தான் என் குடும்பத்தை அழிக்க நினச்சாரு அப்படின்னு சொன்னால் அந்த கடவுளே வந்து சொன்னாலுமே நான் நம்ப மாட்டேன். நான் இப்போவே போயிட்டு போலீஸ்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க. இங்கே ராகினி, அப்பா என்னப்பா போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் போலவே, என்னப்பா நடக்குது? வெண்ணிலாவை தடுத்து நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லவும் வெண்ணிலா போய்கிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறதுக்காக. உடனே பசுபதி வந்து, ஏம்மா நில்லுமா, என்னம்மா நீ ஒன்றுமே புரிஞ்சுக்காமல் நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க? இப்படியெல்லாம் இருந்தால் எப்படிம்மா நீ நினச்சதெல்லாம் நடக்கும்? உனக்கு விஜய் வேணுமா வேணாவா அப்படின்னு சொல்லவும், அதான் விஜய் காவேரி கூட போயிட்டாரே, அப்புறம் எப்படி எனக்கு கிடைப்பாரு? என்னென்னமோ சொல்லி நீங்கள் திசை திருப்ப பார்க்குறீங்க. ஏதோ ஒரு குழப்பம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அது எனக்கு தெரியல போல். இங்கே பாருங்கள், விஜய் மேலே நீங்கள் அபாண்டமாக பழி சொல்கிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏதோ என் கழுத்தில் விஜயை தாலி கட்ட வச்சுருவீங்க, எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்துடும் அப்படின்ற ஆசையில் தான் நான் அவர் மேலே பழி போட்டப்போ கூட நான் சைலண்ட்டாக இருந்தேன். இதுக்கப்புறமும் நான் சும்மா இருக்கணும்ன்ட்டு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா வந்து போயிடுறாங்க. இங்கே ராகினி வந்து தலையை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ பசுபதி சொல்கிறாங்க, ராகினி என்னம்மா பண்ணுறது? இவ்வளோ தூரம் கொண்டு வந்தோம், இந்த வெண்ணிலா ஒரே அடியாக எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவா போலவே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, இந்த வெண்ணிலா போயிட்டு உண்மையை சொல்லிட்டான் அப்படின்னா விஜய்க்கு எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தாத்தா தான் உள்ளே இருக்காராமே, தாத்தாவை வெளியே விட்டுட்டாங்க அப்படின்னா விஜய் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுவார். எப்படியாவது விஜய் குடும்பத்தவே ஜெயிலுக்குள்ளே தள்ளணும்ப்பா, அவங்கள யாருமே வெளியே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வெண்ணிலா வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. சார், இப்போது விஜய் மேலே கொலைப்பழி சொன்னாங்க, என் அப்பாவையும் என் அம்மாவையும் ஆக்சிடெண்ட் பண்ணி கொலை பண்ணது விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்பரசு அங்கிள் தான் சொன்னார். ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை. என் கழுத்தில் விஜயை வந்து தாலி கட்ட வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் ராகினியும் என்கிட்ட சொன்னாங்க. சரி, எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துடும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை ஓகேவே அக்செப்டே பண்ணேன். இப்போது என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. தேவையில்லாமல் தாத்தாவும் ஜெயிலில் இருக்கார்.
இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். தாத்தாவை ஜெயிலில் வைக்காதீங்க. என் அப்பாவும் என் அம்மாவும் இறந்ததுக்கு காரணம் அது வந்து தெரியாமல் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு தான். தயவு செஞ்சு தாத்தாவை வெளியே விட்டுருங்க. விஜய் மேலும் எந்த தப்பும் இல்லை. விஜய் வந்து கண்டிப்பாக அப்படி ஒரு தப்பை பண்ணவே மாட்டார். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரை நான் ஒரு 4-5 வருஷமாக தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நடுவில் எனக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு ஆக்சிடெண்ட்டில். அந்த ஒரு காரணத்தினால தான் நான் விஜய் கூட இப்போ சேர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக விஜய் வந்து என் குடும்பத்தை கொலை பண்ண முயற்சித்தார் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபாண்டமான பழி. இது சும்மா ஒரு நாடகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ்க்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னம்மா நீங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு புத்தி அறிவே இல்லையா? எங்களுக்கு வேலை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நாங்கள் வந்து சும்மா உட்காந்துட்ருக்கோன்னு நினைக்கிறீங்களா? எதுக்காக இப்படி ட்ராமா பண்ணி இப்படி ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குனீங்க? இது எல்லாருக்குமே கஷ்டம் தானே. என்னம்மா நீங்கள் படித்த பொண்ணு தானே, நீ கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா? ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்களோட விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களாம்மா? என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து வெண்ணிலாவை திட்டுறாங்க. சார் மன்னிச்சிருங்க சார், அவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. ஏன் கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படியெல்லாம் என்னென்னமோ பொய் சொல்ல வேண்டியதாக ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் மறைச்சி வைக்கிறதால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு எனக்கே புரிய ஆரம்பிச்சிருச்சு. மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே இங்கே போலீஸுமே தாத்தா கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்டவங்களே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தாத்தா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வெண்ணிலாவுக்குமே நன்றி சொல்கிறாங்க. என்னவோம்மா, இத்தனை நாளாக எவ்வளவோ பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருந்த, விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த விஜயை நீ அந்த அளவுக்கு நேசிச்சிருக்க அப்படின்றது எனக்கு புரியுது. ஆனால் அவனுக்கு ஒரு கல்யாணம் நடந்துருச்சு, அவன் கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போயிட்டான். இதுக்கப்புறமும் எதுவும் மாற்ற முடியாதுமா, அதை நீ புரிஞ்சுக்கணும். அதாவது நீ அதை புரிஞ்சுக்குவ, ஆனால் உன்னை புரிஞ்சுக்க விடாமல் உன் பின்னாடி இருந்து நிறைய பேர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய பொய் சொல்லி உன்னை ஏமாற்றி வச்சுருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா வந்து வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க. வெண்ணிலாவுமே இங்கே பாருங்கள், விஜய் தான் எனக்கு வேணும், விஜய் தான் என் உலகம், எனக்குன்னு அப்பா அம்மா யாருமே இல்லை, விஜய் தான் நான் உயிராக நினைக்கிறேன், அவர் எனக்கு கிடைச்சிட மாட்டாரான்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ பிரச்சனையை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் தாத்தாவுமே, இங்கே பாருமா, நீயும் ரொம்ப நல்ல பொண்ணு தான், எனக்குமே அப்பத்துலேருந்தே உன்னை தெரியும். ஆனால் இந்த பசுபதியும் ராகினியும் சேர்ந்து தான் என்னென்னமோ போய் சொல்லி உன்னை இப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ தயவு செஞ்சு அவங்க கூடலாம் சேரவே சேராதம்மா. விஜய்க்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருந்தா கூட கண்டிப்பாக நீயும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போது அவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. நடுவில் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேருமே பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நிறைய பிரச்சனையுமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த பசுபதிக்கும் ராகினிக்கும் பயங்கரமாக டென்ஷன் ஏறுது. இவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம தாத்தா வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. நான் வெளியே வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் விஜய்க்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. எப்படி தாத்தா, எப்படி உங்களை வெளியே விட்டாங்க? விட்டுருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லவும், ஆமாப்பா, நான் ஜெயிலுக்குள்ளே தான் உட்காண்ட்ருந்தேன். அப்போது வெண்ணிலா வந்து இதெல்லாம் ட்ராமா, எங்கள் கல்யாணம், அதாவது உனக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்காக பண்ண ட்ராமா, உன் மேலே பழி, அதாவது கொலை பழி போட்டாங்களே, அதெல்லாம் சும்மான்ற மாதிரி வெண்ணிலாவே வந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டாப்பா. அதனால் இன்ஸ்பெக்டர் சாருமே என்னை வெளியே விட்டுட்டாங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே தான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் காவேரியும் விஜயும் உடனே வந்துடுறாங்க. உடனே வெண்ணிலா கிட்ட வந்து எங்கள் விஜய் வந்து ரொம்பவே தேங்க்ஸ் வெண்ணிலா, நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எப்படியும் என் தாத்தாவை காப்பாற்றிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோத்தையும் நான் சொன்னேன். ஆனால் நம்ம கல்யாணம் நடக்காதுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே காவேரி இருந்துட்டு என்ன பேசுகிறதுனே தெரியல. வெண்ணிலாவுமே ரொம்பவே நல்லவங்க தான். அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையலையேன்றது நம்ம காவேரிக்கு ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் தன்னால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாமே யதார்த்தமாக நடந்தது தான். யார் மேலேயுமே பழி சொல்லி, அதாவது விஜய் மேலேயும் பழி சொல்ல முடியாது, நம்ம காவேரி மேலேயும் பழி சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால 2 பேருமே கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருமே அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே ஒன்று சேர்ந்து வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவில் நம்ம வெண்ணிலா வந்துட்டாங்க. வெண்ணிலா மேலேயும் எந்த தப்பும் இல்லை, ஏன்னா அவங்களுக்கும் மெமரி லாஸ் ஆகிடுச்சு. அவங்க இருந்த இடமே அவங்களுக்கே தெரியாதுன்ற அளவுக்கு அவங்க ஒரு சுயநினைவே இல்லாமல் இருந்தாங்க.
இப்போது அவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டம்தான். விஜய் உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருக்காங்க நம்ம வெண்ணிலா. அதை வந்து அதாவது மாற்ற முடியாது. இருந்தாலும் நம்ம வெண்ணிலா தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா காவேரிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்துடுச்சு. அவங்க ஒரு வாழ்க்கை, அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இருக்காங்க. இப்போது நம்ம வெண்ணிலா வந்து எதுவுமே பண்ணது தான் முடியாது. இருந்தாலும் வெண்ணிலாவுக்கு ஆசை விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணும், நம்ம லவ் பண்ணவர் நம்ம கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஆசையாக தான் இருக்குது. இருந்தாலும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுமே புரிஞ்சுக்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வெண்ணிலா வந்து சூப்பரான காரியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்தது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாருமே ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டு போங்க. கூடிய சீக்கிரமே நம்ம காவேரி வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சாரதாக்கிட்டேயும் மற்றவங்க எல்லார்கிட்டேயும் சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கையை ரொம்பவே நல்லா அழகாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. Thank you.